என்னது என்னதுடா தூக்கி தூக்கி போடுறான். உருளைக்கிழங்கு சிப்ஸு, முறுக்கு, அப்புறம் அது காமிடா, லட்டு. மாமன் ஆசையாக வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இது என்னது, இது என்னது? ஏய் எனக்கு தூக்கிட்டு ஓடுறான், ஓடிட்டான். இது என்னது? ஸ்ரீ ராம்லாலா அல்வா, அல்வா அல்வா. இது எள்ளு வடை இதையே குட்டி குட்டியாக இருக்குது. ஏய் நீ எடுத்துட்டு போன அதை சொல்லு. நரேனே நீ எடுத்துகிட்டு போனது என்னன்னு சொல்கிறா? குரல் கூட வரக்கூடாதான் வீடியோவில். லட்டு, ஹல்வா, தட்டை, எள்ளு வடை இல்லை தட்டை, பொட்டேட்டோ சிப்ஸு, முறுக்கு. அவன் எடுத்துகிட்டு போனது பால்கோவா இல்லைன்னா சோன் பப்படி. என்னது நிறையினது? ஏய் எனக்கு கொஞ்சம் தாடா தம்பி, எனக்கு கொஞ்சம் தா. இந்த திண்டில் ஒரு பறவை உட்காந்துருக்கு பாருங்க. நல்ல வீட்டுக்கு நேராகவே ஸ்விம்மிங் பூல் போயிடுச்சு, பறந்துருச்சு. அந்த தெரியுது பார்த்தீங்களா, நாரை கொக்கு. அந்த கொக்குக்கெல்லாம் போக்கு காட்டிக்கிட்டே திரிஞ்சிச்சு அந்த பறவை. அப்படியே தண்ணிக்கு வெளியே வர்றது, அப்புறம் உள்ளே போயிடுறது, இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஃபோனை வச்சுட்டு மொபைலை வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்த நேரம்தான் அதை பார்த்தேன். இப்போ அது தெரியுது பாருங்க. இதுதான் உள்ளே போயிடுச்சு பாருங்க. அந்த இடத்துல வட்டமாக வளையமாக விழுகுது பாருங்க. அந்த இடத்துல தான் இப்போ மண்டையை தூக்குச்சு. வந்துருச்சு பாருங்க, இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க. தெரியுதா? உள்ளே போயிடுச்சு பாருங்க. அந்த இடத்துல வட்டமாக விழுகுது பாருங்க. இதை முக்குழிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தரம் எப்படியோ பசங்க கையில் மாட்டிருச்சு, எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வாங்கி வச்சுருந்தேன். அதான் வெளியில் வந்துருச்சு பாருங்க. அந்த தெரியுதா கீழே? எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதோட உள்ளே போயிடுச்சு. விளையாடிக்கிட்டே இருக்கு பாருங்க. வெளியே தலையை நிறுத்தவும் அப்புறம் வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சு. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த நிழல் விழுந்திருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல நீந்தி போகுது. இப்போ இந்த இருக்கு பாருங்க, ரெண்டு மாட்டிக்கிருச்சு. ரெண்டு இருக்கா, ஒன்று அப்படியே முங்கிருச்சு பாருங்க, ஒன்று இந்த பக்கம் இருக்கு. வருது. இன்னொன்று காணோம். ரெண்டுமே தண்ணிக்குள் இல்லை. அந்த ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஒன்று இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. முக்குழிப்பான். அழகாக தண்ணியை கருப்பாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது.
அந்த கரைக்கு ஒன்று போச்சு, அது என்னாச்சுன்னு தெரியல. இவர் மட்டும் போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம கிட்ட போனோன்னு வைங்களேன், டக்குன்னு மண்டையை உள்ளக்க தட்டிடும். போமா கொஞ்சம் அதாக இருக்கு பாருங்க. போர் அடிக்குதா உங்களுக்கு? எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. ஓ, தண்ணிக்குள்ளே போக இஷ்டம் இல்லை போல் இருக்கு. அப்படியே நேற்று நைட்டு வீடியோவுக்கு முகத்தை காமிக்காத ஒரு பேரனோட பயங்கர சண்டை. கேட்டை சாத்திட்டு கேப்பில் மொபைலை வச்சு அவன் எப்போ வருவான்னு பார்த்து வீடியோ எடுத்தேன். ஒரே சண்டை. இந்த ஒன்று மட்டும் மிதந்துக்கிட்டே இருக்குது, இன்னொன்று காணும். போகலான்னு பார்த்தாலும் முடியல, விருப்பம் இல்லை, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமா? நம்ம போனோன்னா அது தூரமாக ஓடிருமே. இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்கோ, முக்குளிப்பான் தான். அது பேர் என்ன? முக்குளிப்பான் தானே? மாட்டுமா? முட்டை போட்டிருக்கா? எங்க? ஆ, உன்னை வீடியோ எடுக்கலாமா? ஸ்கூல் என்ன இப்போதான் முடியுதா? ஸ்கூல் இப்போதான் முடிஞ்சா? ஆ ஆ, பசங்களை பார்த்ததும் சர்ன்னு போயிடுச்சு பாருங்க. அதை போது பாருங்க ரெண்டும். பையங்களை பார்த்ததும் சர்ன்னு கிளம்பிடுச்சு, ரெண்டும் போது பாருங்க. தண்ணியை கீழ்ச்சிக்கிட்டு போட்டு போகிற மாதிரி போகுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. ஒன்று மட்டும் இவ்வளோ நேரம் காணாமையே இருந்துச்சு, இப்போ பாருங்க 3 சேர்ந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1. சூப்பராக இருக்கா? வை வாரேன். டீ போட்டு கூப்பிடுறாங்க, எனக்கு போகவே மனசு இல்லை. நமக்கு டீயா முக்கியம்? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மூணா இல்லை, அது 3வது எது குப்பை செத்தையான்னு தெரியல, கருப்பாக இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது. இப்போ பார்க்காம அப்புறம் எப்போ பார்க்கறது? நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அப்படியே இங்கேருந்து நேராக மதுரை ஹாஸ்பிட்டல், அங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மாத்திரை வாங்கிட்டு அப்படியே திருநெல்வேலி. இப்போ எனக்கு இதை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஐயோ, நேற்று இது மாதிரியெல்லாம் எடுக்கலை, இவ்வளோ க்ளோஸாலாம் எடுக்கலை. சூப்பராக இருக்கு பாருங்களேன். சரி போகலாமா? அப்புறம் டீ கிடைக்காது. ஆஹா, எனக்கு என்னமோ பறவைகளை பார்த்தா ரொம்ப ஆசை. அது நேற்று மாதிரி டக்கு டக்குன்னு முங்காமல், இது நீங்கள் வாத்து அப்படின்னு நினைக்காதீங்க, இது வாத்து கிடையாது. இந்த ஒன்று இருக்குது பாருங்க, இந்த ஒன்று இருக்கா? இந்த இருக்குது பாருங்க,
இது வாத்து கிடையாது, முக்குளிப்பான். இது எத்தனை தரம் தான் சொல்கிறது. அழகாக இருக்குங்க, மனசு இல்லையே விட்டுட்டு போக. அன்னப்பட்சி மாதிரி இருக்குது. கலர் மட்டும் வெள்ளையாக இருந்தால் அன்னப்பட்சியே தான். சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, இவங்க எப்படி இதை டைவ் அடிக்கிறாங்க பாருங்க. அந்த தண்ணியவே ஒரு மாதிரியா சுற்றி சுற்றி. நல்லா இருக்குல்ல? 2 இருக்கு பாருங்க. எந்நேரமும் தண்ணியிலே இருக்கிறாங்களா? ஒன்றும் பண்ணாதா? ரெண்டு. இது வேறு பறவையாக இருந்தால் நான் இப்படி காமிக்க மாட்டேன். இது அரிதாக தான் பார்க்க முடியும். 3 ஒரே இடத்துல இருக்காருங்க. 1 2 3 ஒரே இடத்துக்கு வந்துடுச்சு. 1 2 3 அப்படியே சுற்றி அலை எழுப்பிக்கிட்டே இருக்குது பாருங்க. குளிரதா? எனக்கு குளிருதுமா, குளிருது. எப்படி குளிருது? இந்த தண்ணி பக்கத்தில் நிற்கிறது காற்றுக்கு குளிருது. இப்போ இந்த 3 சல்லுன்னு உள்ளக்க முங்குச்சுன்னு வைங்களேன், நான் போயிடுவேன் பேசாமல் வீட்டுக்கு. எதுவும் முங்க மாட்டேங்குது. நேற்று தவம் கிடந்தேன். இதுக்கு தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு தலையை நீட்டவே இல்லை. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஆஹாஹாஹா, போகவே மனசு இல்லை. எவ்வளோ வேகமாக நீந்துது பாருங்க. அங்கே பாருங்க விளையாட்ட. 3 பேர் தான் இருக்காங்க போல இருக்கு. சரி, நம்ம டீ குடிச்சிட்டு வந்து அது வரைக்கும் இங்கே இவங்க இருந்தாங்கன்னா, இவங்க ஒரு கிட்டக்க வந்துட்டாங்க பாருங்க. நம்ம டீ குடிச்சிட்டு வர வரைக்கும் இருந்தாங்கன்னா பார்க்கலாம். அதுக்குள்ளே இருட்டு ஆயிரும், பார்க்க முடியாது. சரி, பாய்.